நிறைவா வாசத்தான் நகர்கின்ற வரம் கேட்கின்றேன் நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா விழியோட்டம் விழி பேசும் துயரமெல்லாம் என் இதயத்தை கிழக்கட்டும் என கேட்கின்றேன் விழியோட்டம் வழி பேசும் துயரமெல்லாம் என் இதய அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. சவகாலத்தின் 6ஆம் வெள்ளியாண்டு என்று இயேசுவின் பாடுகள் மரணத்தை சிலுவை பாதையூடாக தியானித்து கல்வாரி பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். இறைவனாக இயேசு இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்ற சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இத்தியாகத்தினால் நாம் அனைவரும் வாழ்வு பெற்றுக்கொண்டோம். சுற்றிலும் இருப்பவர்களும் நண்பர்களும் பழி சுமத்தி எம் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் போது வலிமை வாய்ந்த வீரரைப் போல் ஆண்டவர் எம்மில் செயலாற்றுவார் என இறைவாக்கினர் எரேமியா கூறுவதையும், நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்தால் நான் இறைமகன் என நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என இயேசு நற்செய்தியில் கூறுவதையும் இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. எனவே இப்புனிதமான காலத்தில் எம் தவ முயற்சிகளினாலும் செபங்களினாலும் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி அயலவரை நேசித்து இறைமகன் இயேசுவின் வழியில் பயணித்திட தொடரும் இக்கல்வாரி பலியினூடாக வரம் கேட்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பான இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கல்வாரி பலியில் பங்கெடுக்க உங்களை எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த கலிப்பிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லா தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆடுவோம். எங்களுடைய நாட்களில் நாம் மேற்கொள்கின்ற சப தப ஒருத்தர்கள் அனைத்து முயற்சிகளுடைய பலனையும் இறைவனுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்கின்ற ஆடுவோம். ஒருவன் அமைதியாக எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் இந்த கருத்துக்களுக்காக இந்த பலியிலே இந்த வழிபாட்டிலே முழுவதுமாக பங்கெடுக்க இருக்கின்றோம். அந்த கருத்துக்களை இந்த தலைப்பிடத்தில் ஏற்றுக் கொள்கிறோம். யார் யாருக்காக நாம் சிரிக்க வந்திருக்கின்றோமோ அந்த மனிதர்களை எல்லாம் நாம் இந்த தலைப்பிடத்தில் ஏற்றுக் கொடுத்து கொண்டாடுவோம். இந்த பலியை தகுந்த உள்ளத்தோடு கொடுத்து நாங்கள் எல்லோரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய குறைப்பற்றங்களுக்காக அவர்களிடத்திலே மனதிறந்து நன்றித்தை கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாய் காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவையை கற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே. அதே கன்னிமரியாவின் மன்றாட்டால் ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றிக் கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு நீர் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவசனம் 10 தொடக்கம் 11 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்றும் பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார். என் நண்பர்களை கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒரேவேளை அவன் மயங்கி விடுவான். நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார்கள். எனவே என்னை துன்புறுத்துவோர் விலகி விடுவார். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உலகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் மற்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரே, சோதிப்பவர் உள்ளவர்களையும் இதே சிந்தனைகளையும் அறிவிப்பவர் நீரே. நீரின் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் பலத்தை உணரப்படுத்துள்ளது. ஆண்டவருக்கு புகழ்பாடுகள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வலியோர் மீட்பை தீயரிடம் விட்டு குழியில் நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. கர்த்தரை பாடலுக்கு பிறவியாக என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடியில் நாட்டினாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரின் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரிடம் பெருமறையவரே, எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என்னவன். கோட்டைக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்பவர்க்கேன். நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆவின் கயிறுகளை இறக்கின, அழிவின் சுடர்களை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவரின் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். அப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ண
விண்ணவர் மன்னவர் துயில போல் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 31, அதிகாரம் 10 இறைவாக்கியங்கள் 31 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை வழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்துக்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நிலைத்தர செய்
அந்த பரிவாரும் மகன் மொழி துறக்க சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக்கொடுக்க எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்காகும்படி செபியுங்கள். இலக்கம் நிறைந்த இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு உம் பலிப்பீடங்கள் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றின் முடிவில்லாமல் பங்கேற்பதால் நாங்கள் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டு உங்களோடு இருப்பதாக. உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று உலகெல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்கூறிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே தூயவர், தூய்மையை மூச்சு. ஆகவே உடைய தூயாமையை எக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் உடலும் இறக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுகளுடன் தெரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அங்கு செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யும். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்கிற மப்பத்தை மீட்பெடுக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியர்க்குரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேல் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும். உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஞான பிரகாசம் ஆண்டவரே, எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்ந்த நோக்குடன் துயில் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். இறைவா, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியா, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்றலாம். அந்த வலிமைகளின் கரங்களே எங்களை இந்த குடும்பங்களுக்கு கொடுத்து எல்லா தீமைகளிலிருந்து எங்களை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மாட்டார்கள். விண்ணுலகில் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரைவிடுதல் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராம் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கு முழு திரு அவைக்கு அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உம்முடைய இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உம்முடைய இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அமைதியாய் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வேதனைகளோடும் கண்ணீரோடும் வாழும் ஒவ்வொருவரை அன்போடு அழைக்கின்ற ஆண்டவர் இவரே. இவருடைய திரு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறுகின்றோம்.
ஆண் மக்கள் எல்லாம் தீமையத்தையும் அது என்றும் அகற்றுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். அன்போடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மேலவருக்கு நன்கு கிடைப்பது வாழ் அமைதியில் சென்று வாழுங்கள். இந்த வழி நம்முடைய எங்கள் மீது இருக்குமா அந்த இறக்கம் உங்களுக்கு அவருடைய குடும்பத்துக்கு இந்த இறக்கம் ஒன்று போதும். இந்த அனுபவம் அந்த செய்தி அழகாக சொல்லுது. தானாக மடிந்தது அந்த செடி. அந்த செடிக்கு நீ இவ்வளவு விரக்கம் காட்டவாயா சொன்னார். நான் என்னுடைய மக்கள் மீது எவ்வளவு விரக்கம் காட்டுவேன். இந்த மக்கள் எனக்கு எதிராக குற்றம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள், நான் சினம் கொண்டேன். ஆனால் அதே மக்கள் என்னை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது அவர்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? அப்பொழுதுதான் அவர் யோனா அலைவாக்கு சொல்வார், ஆண்டவரே உம் சினத்தை விட இரக்கம் மேலானது பெரிது. பாருங்கள், ஆண்டவர் சினம் கொள்ளும் எப்போது நாங்கள் பாவம் செய்கிறோம், நாங்கள் தலைக்கணம் ஆணவம் கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துகிறோம். அதே ஆண்டவர் நாங்கள் தூக்கில் இடுகிற பொழுது ஆண்டவர் எங்கள் மீது இரக்கமாய் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் மீது அவர் இரக்கம் காட்டலாம். அந்த இரக்கம் என்று ஆனால் அந்த இரக்கத்தையும் அவருடைய அருளையும் அனுபவிக்கின்ற அந்த மனப்பக்குவம் இருக்கிறது. எப்படி ஆனால் சொன்னால் மத்திய 11, 26, 28, 29, 30 அழகான வார்த்தை. ஆண்டவர் நாங்கள் யாரிடம் வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகள் சுமை சுமந்து சுதந்திரம் போல எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களை பாடுகிறேன். ஆனால் சொல்லுவது அதே ஆண்டவர் சொல்லுவாங்க சொன்னால், என்னிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாட்சியை சாந்தம். இந்த இயேசுடன் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மனத்தாட்சி, சாந்தம், இரக்கம், கனிவு. சாந்தம் என்பது கனிவன் சொல்லுவாங்க. இரக்கம் இல்ல, அந்த அந்த இதயங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய இதயத்தை போல் இருக்க வேண்டும். ரோமியர்கள் எழுதிய திருமுகம் 12 18, 19, 20, 21 வரைக்கும் மிக அழகான ஒரு பகுதி சொல்லுவாங்க. பழி வாங்காதீர்கள். எங்களிடம் இருக்கிற பணம் என்ன?
ஒருவன் எங்களுக்கு எதிராக பிழை செய்தால் இந்த ஆண்டவரை போட்டு நாங்கள் இறக்கமிடுவதாக இருக்க மாட்டோம். பழி சந்தர்ப்பங்களை பார்த்து பழி வாங்குவோம். ஆனால் தூய பவுல் சொல்லுவார், பழி வாங்குவாதீர்கள். பழி வாங்குவதை நீங்கள் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் என்னுடைய வேலை என்று சொல்லுகின்றார். நீ என்னிடம் நீ செய்யாதே. நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னால், உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உண்ண உணவு கொடு. உன் எதிரி தாகமாக இருந்தால் அவனை குடிக்க தண்ணீர் கொடு. நீ பழி வாங்காதே. அவ்வாறு செய்வதால் நீ அவன் தலை மீது எரிதலை கொட்டுவாய். இந்த நினைப்போம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் நினைக்கிறது சரியான சந்தர்ப்பமாக இருக்கும். என்னுடைய அப்பா இருக்கிற பொழுது எனக்கு 6 வயசு. என்னுடைய கடைசி தம்பிக்கு 1 வயசு. அம்மா சொல்றா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் அப்பாட காஃபின் அந்த சவப்பட்டியை பிடிச்சு தான் எழுப்பினான் சார். அவனுக்கு தெரியாதப்பா. எனக்கு 6 வயசு. 1979ஆம் ஆண்டு. ஆனா அப்பாவுடைய இழப்பு வந்து ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரர் அப்பாவை ஷூட் பண்ண. அப்பா அது ஒரு கஷ்டமான காரணமாக பெரிய எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது சின்ன சின்ன ஞாபகங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் அழுதது அந்த நிகழ்வுகள் எல்லாம் அது எங்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பை கொடுத்தது. அதன் பிற்பாடு நாங்கள் அந்த பகுதிக்கு செல்வதில்லை. என்னுடைய அம்மாவினுடைய இடம் யாழ்ப்பாணம். அம்மா செட்டிக்குளம். என்னுடைய அம்மாவுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு ஸ்ரீ கிராமத்தை சார்ந்தவர். அப்பொழுது அவர் சரியாக இளைஞனாக இருந்தார். ஏதோ ஒரு சின்ன தகவலே ஷார்ட்கன் வந்தது. ஷூட் பண்ணி ஓகே. காலங்கள் கடந்து சென்று விட்டது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து விட்டோம். அப்பாட சொந்த யாழ்ப்பாணம் இருந்து விட்டோம். எங்களை படிப்பிப்பதற்காக அம்மா இங்கேயே இருந்து விட்டோம். அங்கே போகவில்லை. நீண்ட காலமாக நம்ம ஸ்ரீ கிராமத்துக்கு போவதில்லை. வளமையாக தான் பஸ் வரும். அந்த இடத்தை நாங்கள் தவிர்த்து வேறு இடத்துல போவோம். ஆனால் இப்பொழுது காலங்கள் மாறி செல்கின்ற பொழுது அந்த இடத்துக்கே நாங்கள் அந்த பஸ் ஹோல் வந்து இந்த அப்பா செத்ததுக்கு நீங்களே இருக்கும். எல்லாம் வருவோம். இப்பொழுது 2003ஆம் ஆண்டு எனக்கு குறிப்பிட்ட முடிந்து விட்டது. மீண்டும் நான் என்னுடைய அம்மா இடத்துக்கு போகின்றேன். என்னுடைய உள்ளத்திலே ஒரு சிறிய விருப்பம். ஏன்னு சொன்னால், நான் அந்த கிராமத்துக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு சின்ன தேநீர் கடை இருக்கு. அது ஒரு முஸ்லீம் சகோதரருடைய தேநீர் கடை. அந்த தேநீர் கடையிலே நான் போய் தேநீர் குடிப்பேன். சின்ன சின்ன சாப்பாடுகள் சாப்பிடுவேன். சில வேளை நான் குடும்பங்களில் போகின்ற பொழுது அங்கே சாக்லேட் சின்ன கொடுத்து போவேன். அந்த கடைக்கு பக்கத்திலே என்னுடைய பஸ் ஹோல்டுக்கு முன்னாலே ஹாட் கேஷ் ஷாப் இருந்தது. அந்த ஹாட் கேஷ் ஷாப் வரை என்னுடைய இல்லை. யார் என்னுடைய அப்பாவுடைய இழப்புக்கு காரணமாக இருந்தாலும் அவருடைய ஹாட் கேஷ் ஷாப் 2 நாட்களாக நான் அப்படி இதில் வந்து போகிற பொழுது அதை பார்த்து கொண்டு போய் எனக்கு பார்த்து கொண்டு போயிட்டார். தெரியும் நான் யாருடைய மகன் சொல்லி. இப்போது என்னுடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனை எல்லாம், நான் ஒரு குருவானவர், ஒரு கிறிஸ்தவனுக்குரிய மனநிலையோடு இதை நான் அணுக வேண்டும். மிகவும் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் ஒரு நாள் நான் பஸ்ல இறங்கிய பிற்பாடு என்னுடைய உள்ளத்திலே நான் தீர்மானம் எடுத்தேன், இன்று அந்த கடைக்கு செல்ல வேண்டும், அவரோடு பேச வேண்டும். ஏன் என்பதற்கு நான் காரணம் சொல்றேன். நான் அந்த இடத்துக்கு போனேன். உண்மையாக எனக்கு அங்கே ஒரு சுப்ப கொடுத்து இல்லை. எனக்கு என்ன கதை பண்ண தெரியாமல் அவர் நான் போன உடனே எழுப்பிட்டு இருங்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியும் நான் யாருடைய மகன் சொல்றேன். மிகவும் மரியாதையாக எழுங்க சொன்னேன். நான் சிரிச்சு ஒரு புன்னகையோடு, இல்லை நான் ஒரு பொருள் வேண்ட வந்தேன், சுப்ப கொடுத்துருக்கான் சொல்லி சுப்ப குழு வேண்டினேன். வேண்டிய பிற்பாடு தேங்க்யூ அவர் எவ்வளோ வெப்பப்படுத்தினேன் எனக்கு அதுக்கு மிஞ்சி என்னால் கதைக்க முடியாமல் இருக்கிறது. எனவே மனித தலையினம் ஒரு கவலை. ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை சொன்னால், காலங்கள் கடந்து விட்டன. அப்பாவுக்கு இறைவன் கொடுத்த காலங்களதான் முடிந்து விட்டது. நீண்ட காலம் பகைமை என்பதும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாத ஒன்று. என்று சொன்னால், அடிப்படையில் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஒரு குருவாக இருக்கின்றேன். இந்த மனிதர் அவருடைய அப்பொழுது அவருக்கு வயதாகிவிட்டது. அவருடைய கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் அவரோடு நாங்கள் ஒரு ஒப்புரவாக வேண்டும். ஆகவே அந்த இடத்துல நான் போனது, சிரித்தது, அவரோடு பேசிய 1-2 வார்த்தைகள் அவருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது.
ஏனென்றால் 2-3 தினங்களுக்கு பிற்பாடு நான் அந்த தேநீர் கடைக்கு வருகின்ற பொழுது என்னை அந்த அந்த அண்ணா என்னிடம் கேட்டார், நீங்க இந்த கடைக்கு போனீங்களான்னு கேட்டார். போனான். யாருடைய கடையில தெரியுமான்னு கேட்டார். ஆச்சரியம். தெரியும். தெரிஞ்சா போனீங்களா? தெரிஞ்சா போனான். 2வது சொன்னார், அண்ணா இந்த காலங்கள் கடந்து விட்டன, அவரும் நிம்மதியாக கடைசி காலத்தை அனுபவிக்க வேண்டும். அவை இதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ஒப்புரவு, சந்தோஷமாக இருக்கான். அவரிடம் கேட்ட, நீங்கள் ஏன் இப்படி கேட்டீங்கன்னு சொன்ன, நான் போயிட்டு நான் வீட்டை அந்த போன கையோட ஓடி வந்து எனக்கு சொன்னேன்னா, என்னுடைய அப்பாவோட பேர் தேவராஜா, தேவியன் என்ற மகன் என்னை வந்து சந்திச்சா சந்தோஷமா இருந்துச்சு. கிறிஸ்தியர்களே, பிரியமானவர்களே, நாங்கள் மன்னிப்பதனாலும் ஒப்புரவாகுவதனாலும் எதையும் நாங்கள் இழந்து விடுவதில்லை, நிறைய பெற்றுக்கொள்வோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம கதைக்காம இருப்போம். இது ஒரு பெரிய விடயம், பெரிய விடயம். ஆனால் நான் இந்த விடயத்தை நான் வீட்டில் வந்து சொன்னேன். என்னுடைய அண்ணாவோடு என்னுடைய அம்மாவோடு கலந்து போது அண்ணா சொன்னார், யூ ஹேவ் டன் அ குட் ஜாப். எங்களால் முடியாது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் யூ ஹேவ் டன் அ குட் ஜாப். நீ நல்ல வீரம் செய்திருக்காய். அண்ணா அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். எங்களை காணும் நேரங்கள் குற்ற உணர்வு வந்துடக்கூடாது. எங்களுடைய மனதில் ஒன்றுமே என்பது தெரிய வேண்டும். அந்த மனிதனுடைய சந்தோஷம் மீறி எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கிறது. இன்றும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய அப்பாவுடைய இறப்பின் நாள் April 6th நான் திருப்பி வைக்கின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆசைப்பட்டேன், அவர்கள் நல்லா இருக்கிறார். இது கிறிஸ்துவம். மிகவும் கஷ்டமாக இருக்கு, ஆனால் இதனுடைய வாழ்வில் எனக்கு ஆண்டவரத்தை நாங்கள் இந்த வேளையிலே எழுந்து நிற்போம். எங்களால் யார் யாரையும் மன்னிக்க முடியாது, அவர்களெல்லாம் மன்னிப்பதற்கு ஆண்டவரத்தை நாங்கள் வரம் கேட்போம். அந்த மனப்பக்குவத்தை சொல்லிக்கிறது. சில வேளை என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவுகள் சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் கதைக்காமல் இந்த நாட்கள் நான் நிற்கின்றேன். நாங்கள் செய்கின்ற பெரிய ஒருத்தர் நாங்கள் ஒப்புரவாக ஆண்டவர் எங்கள் அயல்கள் நாங்கள் யாருடைய எல்லாம் மனத்தாங்களாக இருக்கின்றோம். நீ என்னுடைய தனிப்பிடத்துக்கு முன்னால் வருகின்ற பொழுது உன்னுடைய சகோதர சகோதரர்களுடைய ஏதாவது மனத்தாங்க இருந்தால் அதை அங்கே வைத்துவிட்டு போய் ஒப்புரவாக விட்டு வந்து என்னோடு என்னுடைய பலியை செலுத்தும். அந்த பலி பகுதியானது எனக்கு உங்களுக்கு நம்முடைய உள்ளத்தை கண்களை மூடி நினைத்துக் கொள்வோம். யாருடைய மனத்தாங்க இருக்கிறதோ அந்த மக்களோடு நாங்கள் ஒப்புரமாக சந்தர்ப்பத்தை கேட்கிறோம். அந்த மக்களுக்காக மன்றாடுவோம். அவருடைய குடும்பங்கள் நல்லா இருக்கிறார். ஆனால் நான் எனக்கு இவரோடு மன கஷ்டமாக இருக்கிறோம், எனக்கு இவரோடு கதைக்க முடியாது, இவருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்திருக்க நான் பழிவாங்குகின்ற எண்ணத்தை எனக்கு நன்னிக்கின்ற எண்ணத்தை சொல்லி ஆண்டவரை பார்த்தனுடைய உடல் ஒவ்வொரு பாகத்தையும் ஆண்டவர் தொடர வேண்டும் சொல்லி பின்பற்றும் வஜனையிலே பூர்த்தியோடு கொண்டிருப்போம். ஆண்டவரோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இருந்தால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டது. மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம்,
ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர விருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். இது வாழ்வதன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை பார்த்ததும் பலருக்கு ஆச்சரியம். ஆக இந்த செய்தியிலே கேட்கின்றார்கள், ஐயா, நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாத்திகனாக இருந்தீர்கள், இப்பொழுது இறைவனை தேடி ஓடுகின்றீர்கள், ஆன்மீகம் அடைகின்றீர்கள், எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்றார். அவர் அதற்கு சொன்ன விடை என்ன சொன்னார்? நான் நாத்திகனாக இருந்ததற்கும் காரணம் இருக்கின்றது, ஆத்திகனாக இருப்பதற்கும் காரணம் இருக்கிறது. நாத்திகனாக இருந்ததற்கு காரணம் என்ன சொன்னால், நான் சமயங்களையும் கோவில்களையும் ஆலயங்களையும் பார்க்கின்றேன். அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. பல கோவில்களை ஆலயங்களை எப்போதெல்லாம் அவர் கூடி வருகின்றார்களோ பிரச்சனை அதிகமாக. தூய பவுல் சொல்வது போல சொல்வார், நீங்கள் ஒன்றாக வருகின்ற பொழுது உங்களுக்கு இடையிலே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். ஒரு வகையில் அது உண்மை என்று நம்புகின்றேன். இங்கேயும் கிறிஸ்தவம் பிளவுபட்டிருக்கிறது. அதே போல அவர் சொன்னால், மதங்களின் பேரில் யுத்தங்கள், சண்டைகள், வேற்றுமைகள், சாதி பிரச்சனைகள் சொல்லி அதிகமாக இருக்கிறது. இது எல்லாம் எனக்கு சங்கடமாக இருந்தது. எனவே கடவுள் இருக்கின்றார் ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் நான் நாத்திக்கிறேன். ஆனால் இப்போது ஆன்மீகம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நூல், ஒரு புத்தகம். The Blinding Absence of God, Light என்று சொல்லி ஒரு புத்தகம் வாசித்தேன். சொன்னார், The Blinding Absence of Light என்கிற புத்தகத்தை அவர் வாசித்தார். அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்டது, சிந்திக்க வைத்தது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு உண்மை சம்பவத்தை அங்கே புத்தகமாக நாவலாக அவர்கள் கொடுத்திருந்தார். இந்த நாவல் 2001ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. சம்பவம் 1972 நடக்கிறது. மொரோக்கோவில் நடக்கிறது. மொரோக்கோவிலேயே ஒரு குழுவினர் அரசுக்கு எதிராக இவர்கள் திட்டம் நடத்தினார்கள், அதாவது போராட்டம் நடத்தினார்கள். இந்த அரசு இவர்களை சிறை பிடித்து 20 பேரை கொண்டு போய் சிறையிலே வைக்கின்றது. சிறை என்று சொன்னால் சாதாரண சிறை அல்ல. 5 அடி அகலம், 10 அடி உயரம். இந்த இடத்துக்குள்ளே எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளே போக முடியாது. ஒரு இருட்டறை. இந்த இருட்டறைக்குள்ளே 20 பேரை அடைத்தார்கள். இவர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள். அவர்களுக்குரிய உணவுகள் சிறிய ரோட்டைக்குள்ளால் வழங்கப்படும், அடைக்கப்படும். அவருடைய எல்லா விடயங்களையும் அதற்குள்ளே செய்ய வேண்டும். அவருடைய மலம் கழித்தால், அவருடைய சதம் கழித்தால், எது எல்லாத்தையும் அங்கேதான் செய்தார்கள். பலர் இறக்கின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நோய்வாய்ப்பாடு இருந்தார்கள். அங்கே பூச்சி புழுக்கள் இருக்கின்றார்கள், அந்த விசப்பூச்சிகள் தேண்டி இறக்கின்றார்கள். அவர்கள் வெளியே அகற்றப்படுகின்றார்கள். 8 வருடங்களுக்கு பின்னால் இந்த அறை திறக்கப்படுகின்றது. அதிசயம் என்னவென்று சொன்னால், 4 பேர் உடல் நோய் இல்லாமல், மனநோய் இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக வெளியே என்பதுதான் அவர்கள் கேட்கின்றார்கள், எப்படி நீங்கள் இப்படி இருந்தீர்கள் சொல்லி கேட்டால், இந்த இருட்டறைக்குள்ளே உங்களுடைய மனதிலே பாதிப்பு இல்லாமல், உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக அவர்கள் முஸ்லிம்கள். அவர் சொன்னார்கள், எங்களுக்கு சின்ன வயதில் இருந்தே இந்த குர்ஆன் முழுக்க பாடம், மனப்பாடம் செய்வது. அந்த இருட்டறைக்குள்ளே இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம சொன்னால், இந்த குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஓதினார்கள். நாங்களுமாக ஓதினார். அந்த செபம் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் செய்தார்கள். அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை, அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியை தந்தது. அந்த இருள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை தந்தது சொன்னார். பாருங்கள், நம்பிக்கை, அது அவர்களுடைய நம்பிக்கையான இந்த நம்பிக்கை என்பது அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அவர் சொன்ன பதில் தான், இருள் ஒரு வெளிச்சம், ஒரு கீச்சு கூட வெளியே விட உள்ளே விடலாம். ஆனால் இந்த இருட்டறைக்குள்ளே இருந்த எங்களுக்கு ஒரே ஒரு வெளிச்சம், அந்த நம்பிக்கை. அதுதான் அவங்களுக்கு சக்தியை கொடுத்ததுன்னு சொன்னார்.
அதனால்தான் நாங்கள் மனநோயாளிகளாக மாறவில்லை. நாங்கள் உடலிலேயும் நாங்கள் பலம் குறைந்து போகவில்லை. அது எங்களுக்கு சக்தியை தந்தது, ஒளியை தந்தது, எங்களுக்கு அந்த இருட்டரை ஒரு வெளிச்சமாக. இந்த புத்தகத்தை வாசித்தது இந்த மனிதர் ஒரு நாத்திகன் யோசிக்கின்றார். தான் யோசிக்க தொடங்கினேன். சிந்திக்க என்னை வைத்த புத்தகம் அது. எப்படி இந்த நம்பிக்கை இவர்களுக்கு இவ்வளவு சக்தியை கொடுப்பதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கின்றது சொல்லித்தான் அந்த கடமை நான் தீர்மானித்தேன். கடவுள் இருக்கின்றார். கடவுள் நம்பிக்கை ஒரு வாழ்வு கொடுக்கும். எவ்வளவு வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருந்தாலும் அது ஒளியை கொடுக்கும் என்கின்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே பிறந்தது. அதனால் நான் ஆன்மீகத்தை தேடி ஓடத் தொடங்கினேன். ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு வாழ்வு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீ நம்புகின்றாயா? உன் சகோதரன் உயிர் தழுவான். எல்லோருமே சொல்லுகின்றாங்க, 4 நாள் ஆயிற்று, அது மனம் வீசும் நாற்றம். நீ நம்புகின்றாயா? உன் சகோதரன் உயிரோடு வருவான். ஆமாண்டவரை, நீரே மெஸ்ஸியா, நீரே வர இருந்தவர், நீரே கடவுள். நாம் நம்புகின்றோம். என்னுடைய நம்பிக்கையின்படி அவன் எழுந்து வந்தான். என்னுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் முக்கியமானது. அன்பானவர்களே, இன்று உலகத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளை சிந்திக்க வைக்கின்றன. 2013ஆம் ஆண்டு செங்கல் அடியில் நடந்த கொலைக்கு பிற்பாடு இப்போது என்னுடைய காலடிக்குள்ளே பண்டியர்காவில் நடந்திருக்கின்ற சம்பவம். ஒரு தாய், ஒரு பெற்றோரை இப்படி நடத்துவதற்கு கூட எங்களுக்கு சமூகம் மாறிவிட்டது. சில வருடங்களுக்கு முன்பு நான் உடனே ஒரு உரையாற்றி விட்டு இறங்கி வருகின்ற பொழுது ஒரு அரச அலுவலர்கள் என்னை நோக்கி ஓடி வந்தார். மிகவும் படித்தவர், பெரிய இடத்துல வேலை செய்கிறார். சொன்னார், சில விடயங்கள் நாங்கள் வெளியே நான் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் குருவானவர்கள் படியா உங்களுடைய உரையை நான் கேட்டுக்கொண்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களோடு பேச வேண்டும் போல இருக்கிறது. நான் பேச வேண்டும். நான் ஒரு மிகவும் முக்கியமான இடத்துல பணிபுரிகின்றேன். உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லுகின்றேன். சில வருடங்களுக்கு முன் பேசுகிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த இலங்கை நாடு ஒரு குட்டி கொலம்பியாவாக, ஒரு குட்டி மெக்சிகோவாக மாறப்போகிறது. அதாவது கொலம்பியா, மெக்சிகோ என்பது ட்ரக் டீலிங், ட்ரக் மாஃபியா இருக்கின்ற ஒரு இடம். அந்த அளவுக்கு இந்த இலங்கை மாறப்போகிறது. என்று அது நிதர்சனமாக, பயமாக. இந்த வழியில் நாங்கள் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னால் இறையச்சம், இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நல்ல பாதைகளை தெரிவு செய்ய இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அந்த இறையச்சம் நன்மை செய்ய கற்றுக் கொடுக்க, தீமை செய்ய, பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க, பெற்றோரை மதிக்க கற்றுக் கொடுக்க, சமூகத்தை மதிக்க கற்றுக் கொடுக்க, இன்னும் ஒரு மனிதனை உயர்ந்தவராக பார்க்க கற்றுக் கொடுக்க, அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். நம்பிக்கை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சொத்து, அந்த நம்பிக்கை இறையச்சம். அன்பானவர்களே, இந்த வழியை நாங்கள் இன்று பாடுபடுகின்ற பாடலிலே பங்கெடுத்து அதற்கு பாடுமான் இயற்கையிலே பங்கெடுப்போம். ஆமென். எங்களுக்கு
எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்ந்திருந்த ஆண்டவரை இதற்கும் நிறைந்தவர் நீ நீர் அற்புதங்களையும் என்னுடைய வாழ்க்கையை காத்தவங்களை நம்பிக்கை என்கின்ற என்னை நாங்கள் உங்களிடம் நல்ல பாடங்களை தெரிய செய்யவும் நல்ல தீர்வுகளை எங்களையும் இந்த நோய்களிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். நீரே விடுதலையும் எங்கள் வாழ்வில் நகர்ந்து நடத்தப்படுவார்கள் விடுதலை பெற நடத்தாம வாழ்ந்தது பற்றி
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுலகத்தின் இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொடர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோம். Yeah.